டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐஏஎஸ் அதிகாரி பியூலா ராஜேஷ் தொடுத்த வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது காவலர்களை மிரட்டியதாக மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் மீது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தகோபால். நந்தகோபால், வணக்கம். இதுவரைக்கும் எந்தெந்த வழக்குகள் அவர் மீது பாய்ந்திருந்தது, இப்ப இதோட என்னென்ன பிரிவுகளில் தற்போது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல். கண்டிப்பாக. அதாவது முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது அவரது மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட காவல் நிலையத்தில் விசாரித்த போது காவலர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்ததாகவும் இதனால் 353 பிரிவுகளின் கீழ் ராஜேஷ் தாஸ் மீது கூடுதலாக ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது ராஜேஷ் தாஸ் நெஞ்சு வலி ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறிது நேரம் அதாவது காவல் வாகனத்தில் வைத்திருந்த நிலையில் மீண்டும் அவருடைய வழக்கறிஞர் மீண்டும் அவர் காவலுக்காக நீதிபதியும் ஒப்படைத்தனர். நீதிபதி ஒப்படைத்த போது அவருக்கு உங்களுக்கு கூடுதல் வழக்கு பிரிவு போட்டிருக்கு, அதே சமயம் ஏற்கனவே நீங்க தாக்கப்பட்டதாக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க அதுன்ற மாதிரி கூறி அவருக்கு தற்போது உடல்நிலை பாதிப்பு காரணமாக தற்போது நீதிபதி நீதிமன்ற காவலில் விடுவிக்கப்பட்டனர். தற்போது நீதிமன்ற காவலில் விடுவிக்கப்பட்டதால் அவர் சிறப்பு டிஜிபி மூலமாக அவர் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவருடைய மனைவி கொடுத்த புகார் அந்த பண்ணை வீடு, அதாவது தையூர் பகுதியில் அமைந்துள்ள பண்ணை வீட்டில் அத்துமீறி நுழைந்து அந்த காவலர்களை தாக்கப்பட்டதாகவும் அங்கு பொருட்களை சேதப்படுத்துவதாகவும் புகார் அளித்திருந்தார். இதனால அந்த பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது காரணமாக டிஜிபியும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதுக்கான காரணம் கேட்டிருந்தார். இந்நிலை காவலர்கள் கிளமக்கம் போலீசார் அவரை கைது செய்து விசாரணைக்காக திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தற்போது நீதிமன்றத்தில் காவல் ஆஜர்படுத்த அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால இரண்டாவது முறையாக மறுபடியும் கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி ஆஜர்படுத்திய பின்னர் அவருக்கு 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. மேலும் ஒரு பிரிவில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டவனும் உடல் பாதிப்பு ஏற்பட்டதனாலும் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதனாலும் தற்போது அவர் நீதிமன்ற காவலில் விடுவிக்கப்பட்டனர். இது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நந்தகோபால், ஒரு கிளாரிட்டிக்காக கேட்கிறேன், தற்போது அவருக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டு விட்டது இல்லையா? ஆமாங்க, ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது சார். சொல்லுங்க சார். ரைட், நன்றி நந்தகோபால் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.